ஸோ காலையில் ராம்நாத் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாக்டாக 7:20 ஆகுது. கோயம்புத்தூர் போகக்கூடிய ஏர்வாடி பஸ் போயிட்டுருக்கு. அதாவது ஏர்வாடி போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போகும். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன் கேட்குறீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் 2.5 வருஷம் ஆச்சு நான் அந்த ஊருக்கு போய். ரொம்ப வருஷங்கள் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன் இந்த ஊருக்கு எப்படியா போகணுன்ட்டு. போக முடியல, வாய்ப்பும் அமையலை. ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பக்கம் டச் பண்ணவே இல்லை. ஸோ அது குறையவே இருந்துட்டுருச்சு. பட் அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் அந்த ஊர். எஸ், நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், கரெக்ட், அந்த வண்டி தான். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வண்டியில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சிதம்பரம் கைஸ், பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வண்டி வந்துருச்சு. ராமநாதத்தை வந்து சிதம்பரம் போகக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட் பஸ்ஸுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 320 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன். அதுதான் கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கல. பட் 320 கிலோமீட்டர் வருது. ஏன்னா 210 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், அங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டாக 320 கிலோமீட்டர் வருது. நீங்கள் வந்து தஞ்சாவூர் வழியாக போனாலோ இல்லை திருச்சி வழியாக போனாலோ கண்டிப்பாக ஒரு 50-70 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ப்ரைமரி ரூட்டு பார்த்திங்கன்னா சவுத்துக்கு, அதாவது தூத்துக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போகிறவங்களுக்கு இந்த ஈஸியாக தான் சூப்பரான ரூட்டு, அழகான ரூட்டு. ரோடு மட்டும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுன்னா அட்டகாசமாக இருக்கும் ரூட்டு. ஸோ வாங்க, இந்த ரூட்டில் ஒரு சூப்பராக ட்ரை பண்ணலாம். 2.5 வருஷம் கழிச்சு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம யாருமே ட்ரை பண்ண அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு இந்த ரூட் புதுசு கிடையாது. பட் எங்கே புதுசுனா, நம்ம நாகப்பட்டினம் தாண்டி காரைக்கால் அந்த பெல்ட்டு புதுசு நமக்கு. அதுவும் டேட்டெல்லாம் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா டேட்டையில் வந்து என்னென்ன ஏரியா வருது, எந்த ஊர் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பிகினிங் பார்த்தா கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் வரும். ஏன்னா எல்லா ஊரும் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். குறிப்பாக பார்த்தா தொண்டி, மீமிசல், பட்டுக்கோட்டை வரைக்கும் நம்ம நிறைய டைம் காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்டெச்சில் வந்து கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் வரும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபர்தராக நாகப்பட்டினம் தாண்டி நம்ம நீட்டாக சூப்பராக கவர் பண்ணலாம். ஓகே, நாகப்பட்டினோடைய ரீஜன் சிதம்பரம் டிப்போ. சிதம்பரத்தில் 2 டிப்போ இருக்குது. சிதம்பரம் மெயினாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கார்பரேஷன் வந்துடும். கடலூர் ரீஜன் விழுப்புரம் கார்பரேஷன். பட் நாகப்பட்டினம் ரீஜனுடைய டெப்போ இங்கே சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்துலேருந்து சவுத்துக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரீஜன் தான். குறிப்பாக இப்போ ராம்நாடு, ராமேஸ்வரம், இந்த பக்கம் மதுரை, சவுத்து ஃபுல்லாகவே, சவுத்தில் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணாலும் அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் வந்து நாகப்பட்டினம் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை, கடலூர், விழுப்புரம், அந்த பக்கம் சேலம் பக்கம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பஸ், விழுப்புரம் கார்பரேஷன் பஸ். TN68 N1321 BS6 புது வண்டிங்க. விட்டு ரொம்ப நாளாச்சு. ஃபஸ்ட் டைம்லேயே விட்டாங்க, நம்ம தான் ட்ரை பண்ணலை. நாகப்பட்டினம் ரீஜன் சிதம்பரம் டெப்போ. சிதம்பரம் வழிபடுறாங்க. பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், காரைக்கால், சீர்காழி, ஃபைனலி சிதம்பரம் போகிறாங்க. சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்களா? எஸ், ஈசிஆர்லாம் போகிறோம். தில்லை ரதம் சிதம்பரம் டு ராமநாதபுரம் பஸ்ஸுங்க. அரசு போக்குவரத்துக்கெல்லாம் கும்பகோணம். இது பார்த்தா ஈரோடு போகக்கூடிய வண்டி, ராமேஸ்வரம் போகுது. அது காரைக்குடி. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து போகுதுங்க. ஐ திங்க் ஸோ, எஸ். ஏன்னா திருச்செந்தூர்லேருந்து வர்ற வண்டி, அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வருவாங்க நினைக்கிறேன். அந்த வண்டி தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம போய் சீட்டில் உட்காந்து நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டிங்கான பஸ்ஸுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவில் போகிறனால, லாங்கில் போகுது இல்லையா, சிதம்பரம் வரைக்கும் போகிறனால எல்லா ஊர் மக்களும் ஏறுவாங்க. குறிப்பாக பட்டுக்கோட்டை, தொண்டி, மீமிசல், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், சிதம்பரம், சீர்காழி, உங்களுக்கு சூப்பரான பஸ்ஸு. சிதம்பரம் வரைக்கும் போகலாம். அந்தளவுக்கு டிமாண்டான பஸ்ஸு. ஸ்டேஜ் இருக்கும். இப்போது பட்டுக்கோட்டையில் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். டைம் சாப்பாடு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. பட் சூப்பரான பஸ். நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன். இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பழைய ப்ளூ கலர் பஸ் இருந்துச்சு இல்லையா, ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட்டுக்கோட்டை வரைக்கும். ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, திருநெல்வேலி கார்பரேஷன் KTC வண்டி, தமிழ்நாடு டிப்போ. இதுதான் ஃபஸ்ட்டு பஸ் திருநெல்வேலியிலேருந்து. முன்னாடி ராமநாதபுரம் வரைக்கும் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க திருநெல்வேலிக்கு, ராமேஸ்வரத்துக்கு. இப்போ திருநெல்வேலியிலேருந்து ராமேஸ்வரம் போய்ட்டுருக்கு. 3 மணிக்கோ 3 நேரம் எடுப்பான்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியிலேருந்து. வாட்ச் என்னாச்சு தெரில, 1 ஹவர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, டைம் 7:30. பட் இப்போ 8:30 கரெக்டாக 1 ஹவர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் ஆப்பில் ஏதோ இஷ்யூ இருக்குது. அப்டேட் பண்ணோன்னா டைம் சரியாக வந்துடும். கைஸ், நம்ம பஸ் எடுத்தாச்சு. பக்கத்துலேயே வருவாங்க 1 to 1 புது வண்டிங்க. இப்போ தான் வந்திருக்கு.
மதுரைக்கு போகிறது 1 to 1. கால் 7:45க்கு நம்ம பஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கு டுவேர்ட்ஸ் சிதம்பரம் நோக்கி. டிரைவர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா பாண்டியன். அவர் வந்து சிதம்பரத்துலேருந்து தான் வந்துட்டுருக்காரு. கான்ட்ராக்டர் இருக்கார்ல அவர் பேர் பக்ரிசாமி, கும்பகோணத்துக்காரர். சிதம்பரம் டெப்போவில் ஒர்க் பண்ணுறாரு, கும்பகோணத்துலேருந்து வந்து போயிட்டுருக்காரு. சியூ ராமநாதபுரத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். தென்காசி தாருங்க அடிச்சு பிடிச்சி வர்றாங்க. தென்காசி குமளி கிழக்கரை முப்பையூர். ராம்நாடு நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் போய்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில் இந்த மாதிரி சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு, ஜனவரி மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவான்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க்கு முடியாதனால இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் 2 மாதம் கூட எடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலைக்கு பண்ணிட்டு ரூஃப்லாம் போட்டுட்ருக்காங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம ராமநாதபுரத்து சிதம்பரம் வரைக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 252. கிலோமீட்டர் வந்து நான் 320 சொன்னேன், 330 தான். கான்ட்ராக்டர் நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 கிலோமீட்டர் வருமா, 330. ஏன்னா பட்டுக்கோட்டை உள்ளே போய்ட்டுறாங்க திருப்பண்டிலாம். அதனால் 330 கிலோமீட்டர் ராமநாதபுரத்து வந்து சிதம்பரம். டிக்கெட் ஃபேர் 252. வாட்ச் பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. ஆப்பில் அப்டேட் பண்ணேன், டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. இப்போது தேவைப்பட்டு நினைக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட்டில் எடுத்து போனீங்கன்னா காரை விட்டு திருச்சி போயிடலாம். சைட்டில் போகலாம். இங்கேருந்து நாகப்பட்டினம் 200 கிலோமீட்டர். தேவிப்பட்டினம் 5 தேவிப்பட்டினம். நமக்கு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பினா ஒரு ப்ரைவேட் பஸ் லக்கி. ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. இந்த பாருங்களேன், தேவைப்படுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் போட்டிருக்காங்க தெரியல, சாயலடி பக்கம். பட் இந்த பக்கம் ஃபுல்லாக வேறு புது ரோடு தான். ரோட்டில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறாங்க, சமப்படுத்துகிறாங்க. ஸோ தேட் கீழே இறங்கி போகிறக்கு நல்லாயிருக்கும். இப்போ பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். ஈஸியாக பொறுத்த மட்டும் ரோடு வந்து ரோட்டோடு இறங்க மாட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும் பஸ்ஸுலேயோ கார்லேயோ போகும்போது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் போட்டோன்னு வச்சுங்களேன், பாதை ஈஸியாக இறங்கி போயிடுவாங்க. நடந்து போகிறப்ப ஈஸியாக இருக்கும். பயங்கர தாவாக இருக்கும், மேடாக தாவாக இருக்கும். அறந்தாங்கி ராமேஸ்வரம் வண்டி. உப்பூருங்க ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே சின்ன ஸ்டாப் இருக்காருங்க. நம்ம பஸ்லாம் சாப்பிட்றாங்க, டிஃபன் எடுக்கிறாங்க. இப்படியே போனீங்கன்னா ஆர்எஸ்மம் பேர்லாம் நம்ம ஊருக்கு ஃபேமஸான கோயில், நேரு கோயில் இருக்குது. இது எங்கேருந்து வருது? புதுக்கோட்டை திருச்சியும் போட்டிருக்கு. ஆனால் ஸ்பேர் பஸ்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பூர் இடத்துல வந்திருக்கோம். ஸோ உப்பூரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு பஸ் இங்கே நிற்கிது. நம்ம சாப்பிட்ட இடம் பார்த்தீங்களா, ஹோட்டல் எம்எஸ் உணவகம் உப்பூர். ஆக்சுவலி பெரிய ஹோட்டலுங்க. மோஸ்ட்லி எல்லா டிஎஸ் பஸ்ஸும் இங்கே நிப்பாட்டுறாங்க. உள்ளே பார்த்தா போயிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய ஹோட்டலு. சாப்பாடும் சரி சூப்பராக இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா 2 இட்லி 1 தோசை எடுத்துக்கிட்டேன். நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு. உப்பூர் பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்டல் ரீஜன் இல்லையா, கடற்கரை ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா மதியானம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா மீன் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குவீங்க. மதியமாக வந்தீங்கன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். நான் ஃப்ரெஷ் மீன் இங்கே கிடைக்கிது. பக்கத்தில் கடல் இருக்குது, மோர்பனையில். ஸோ யாராவது நீங்கள் உப்பூர் வந்தீங்கன்னா இல்லை உப்பூர் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இறங்கி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் சாப்பாடு. கிளம்ப போகிறாங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பஸ் பார்த்திங்கன்னா உப்பூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கைஸ் நம்ம தொண்டி வந்துட்டோம். இது மதுரை ரோடு, மதுரை தொண்டி ரோடு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் 163 கிலோமீட்டர், தஞ்சாவூர் 142. நம்ம நாகப்பட்டினம் வழி தான் போகிறோம், தஞ்சாவூர் போக மாட்டோம். டைம் பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் இருக்கும் போதாக. தொண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட். வெல்கம் டு தொண்டி பஸ் ஸ்டாண்ட். தொண்டி பேர் நிலையம் வந்துட்டோம். 9 மணி தொண்டி. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம பஸ் கிளம்பிட்டு இருக்கு. 9:03. ஏர்வாடி. கைஸ் டைம் பாருங்கள் 9:30 ஆகுது. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் மீமிசல், புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல். மீமிசல் இப்போ நம்ம ஊர் ரீச் பண்ணி ஊர் பார்த்தீங்கன்னா மணமேல்குடி. டைம் பாருங்கள் 9:50. மணமேல்குடி 9:50. மணமேல்குடி தூத்துக்குடி பாருங்க. வேளாண் தூத்துக்குடி கேடிஎஸ் வண்டி. புதுக்கோட்டை அறந்தாங்கி கோட்டைப்பட்டினம் வண்டி. இங்கேருந்து நாகப்பட்டினம் 122 கிலோமீட்டர். வேளாங்கண்ணி 112. வேளாங்கண்ணி 112. ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் போட்டிருக்கு. எம்பிடிசி வண்டி. பிஎல்ஏ கோட்டைப்பட்டினம். ராமேஸ்வரம் சிதம்பரம் ராமேஸ்வரம் வண்டி. பஸ் வருது. எந்த ஊர்? ராமேஸ்வரம் தான் இருக்கு. பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் இல்லை, வேதாரணி ராமேஸ்வரம் வண்டி.
இது சூப்பரான ஒரு ஆறு பாருங்களேன், தண்ணி கிடக்கு நல்லா. என்ன தெரில, யாராவது பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு தோப்பு மாதிரி, பனந்தோப்பு செம்மையாக இருக்கும். இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் சரி. திருச்செந்தூர் திருச்செந்தூர் வண்டி, புது வண்டிங்க. நம்ம ஆல்ரெடி விலாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறாங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த வண்டி தான் புதுசாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் போயிட்டுருக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பஸ்ஸை மறுபடியும் ட்ரை பண்ணுமான்னு. எண்ட் டு எண்ட் டைம் இருக்கும் பண்ணலாம். டைம் பாருங்கள் 10:40 இப்போ வந்திருக்க ஊர் பாருங்கள், அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தேர்நிலை பேராட்சி. உள்ள போனேன், கொஞ்சம் உள்ள போய்ங்க, படிட்டு நிற்கிறீங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தோப்புலாம் வரிசையாக தோப்பாக இருக்குது. பட்டுக்கோட்டை பக்கம் வந்தாலே நிறைய தென்னை மரங்கள், அக்ரிகல்ச்சரில் விவசாயங்கள் நிறைய பண்ணுவாங்க. பட்டுக்கோட்டை நெருங்கி போயிட்டுருக்கோம். பட்டு நெருங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் சம்மர், ஏப்ரல் 2 இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கே பார்த்தா நம்ம ஏரியாலாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். பட் இங்கே வேறு குளுமையாக இருக்குது. ஒரு பொள்ளாச்சி, ஒரு தேனி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்ல மரங்களுக்கு இடையில் வீடுகள் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஏர்வாடி நாகப்பட்டினம் வண்டி போய்ட்டுருக்கு. நாகப்பட்டினம் ஏர்வாடி, சாரி, நாகப்பட்டினம் ஏர்வாடி போய்ட்டுருக்கு. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். டைம் பாருங்கள் 11 மணி. வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தின் மிக முக்கியமான ஊரான நகராட்சியான பட்டுக்கோட்டை வந்திருக்கோம். பட்டுக்கோட்டைக்கு டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஷார்ப்பாக. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குமா பிரேக்கு, ஸ்மால் டீ பிரேக்கு. நிறைய பேர் இங்கே இறங்கினாங்க. ஃபுல்லாக லோடாக தான் வந்தது. ஸ்டாண்டிங் தான். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேலே இறங்கிட்டாங்க. இப்போது ஏறவும் செய்கிறாங்க, இறங்கிட்டாங்க, ஏறவும் செய்கிறாங்க. ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஸ்டாப் தான் காமிச்சிட்ருப்பேன். சூப்பரான டிரைவரு, சூப்பராக போகிறார், அதுதான் முக்கியம். லாங் ரூட் பஸ்ஸுங்கனால எல்லா இடங்களும் நிற்கலை. சின்ன சின்ன ஊர்லாம் நிற்பாங்கல்ல, ஏன்னா வரிசையாக ஸ்டாப்பிங் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நிப்பாட்டலை. முக்கியமான ஸ்டாப் மட்டும் நிப்பாட்டி போகிறாங்க. ஏன்னா போய் சேரணும்ல, ஏன்னா ஒரு 4:30 போயிடணும். 4:30, 4:45 அதுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7:45 எடுத்தாங்க இல்லையா ராணுவம் வந்து. ஸோ ஜேர்னி இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ சரியான வெயிலாக இருக்குது. ஏன்னா 11 மணிக்கு மேலே ஆச்சுல, வெயிலாக இருக்குது. டீ சாப்பிட்டு நம்ம இங்கேருந்தே கிளம்பலாம். ஸோ வாங்க பாருங்கள் 11:10, ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் நம்ம பஸ் கிளம்பிகிட்ருக்கு. டுவாஸ் திருத்துறைப்பூண்டி, அப்புறம் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் ரூட்டு. சாயலடி சிதம்பரம் வண்டி. நாகூர் இங்கேருந்து 64 கிலோமீட்டர். வேதாரண்யம் 36. இந்த பக்கம் க்ளவுடியாக இருக்குங்க, வெயில் கிடையாது. நேராக பாருங்கள் மலை மேகங்களை, க்ளவுடியாக இருக்குல்ல, செம்மையாக தெரியுது. மழை பெஞ்செல்லாம் இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஃபேண்டசி கேள்வண்டி இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு சூப்பராக இருக்குது. கிளைமேட் தான் வேறு லெவலுங்க. வரும்போது சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி கூலிங்காக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள்
ரோடே மோசமாக இருக்கும் இந்த பக்கம், பட் மழை. இங்கேருந்து தூத்துக்குடி 365 கிலோமீட்டர். திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகிறோம். திருத்துறைப்பூண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் இறக்கம்ல இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் பாருங்களேன், 12:30, 12:30 திருத்துறைப்பூண்டி பசங்களை போகிறோம். இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, வெயிலில் இருந்தால் அப்படியே மக்கள் நிறைய பேர் இங்கே நிற்பாங்க. பக்கத்துலேயே குளம், அழகான கோயில் குளம் இருக்குது. இங்கேருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்ரு, திருவாரூர் 28, மன்னார்குடி 28. திருவாரூருக்கு மன்னார்குடிக்கு 1 கிலோமீட்டர் தான். நமக்கு முன்னாடி வேதாரணை வந்துட்டுருக்கு. திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் டெம்பரரி பஸ் ஸ்டாண்டே தான். நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் நினைக்கிறேன், கிளம்பிட்டு இருக்கோம். தலைஞாயிறு சென்னை வேளாங்கண்ணி வண்டி. பிரபாபதி தஞ்சாவூர், வேதாரணை டு தஞ்சாவூர். எல்லாம் மார்க்கெட் ஏரியா, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது இந்த ரூட்டு. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாகவே மக்களுடைய என்ன சொல்கிறது, அந்த ஏரியா ஃபுல்லி ஆக்குபைட் பண்ணுறோம். இல்லை கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் வந்துட்டோம். ரைட் எடுத்தோம்னா தூத்துக்குடி போகலாம். தூத்துக்குடி 275 கிலோமீட்டர். சாய்பாபா கோவில் இருப்பாருங்க, சாய் ஸ்ரீனிவாஸ், சாய் தேசம் இதான். திருப்பூண்டி டைம் பாருங்கள், 1:15. வேளாங்கண்ணி ஆர்ச். வேளாங்கண்ணி ஆர்ச்சிலேருந்து உள்ளே போனீங்கன்னா 2 கிலோமீட்டர். வேளாங்கண்ணிக்கு உள்ளே போகிறோம். வெல்கம் டு அன்னை வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வேளாங்கண்ணி டைம் பாருங்கள், 1:25, 1:25 வேளாங்கண்ணி. TN 74 நிற்குதாருங்க. களியக்கவலை டு வேளாங்கண்ணி ரெஸ்டிங்கில் இருக்குது. இந்த 2 minutes தான் பிரேக்கு. ஆல்ரெடி போயிட்டுருக்கோம். நாகப்பட்டினம் ரீச் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து லஞ்ச் பிரேக் இருக்கும். சரி, ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸ் தாங்க. நீங்கள் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம்.
இங்கேருந்து தஞ்சாவூர் 84 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா திருவாரூர் வழியாக போயிடலாம். ஸோ நேரம் போனால் கரெக்டாக. ஸோ நம்ம ரைட் எடுத்து உள்ளே போகிறோம் சிட்டிக்குள்ளே நாகப்பட்டினம். டைம் பாருங்கள் 1:55. வெல்கம் டு நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். நாகப்பட்டினம் அப்படியே மழை மேகங்கள் நிற்கிது, மழை பெய்ய மாட்டேங்குது. ஸோ சூப்பராக போய்ட்டுருக்கு ஜேர்னி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நிற்கிறேன். நான் லஞ்ச் எடுக்க போகிறப்பல பஸ்ஸஸ் பாருங்கள். நாகப்பட்டினம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி காரைக்காலுக்கு எப்போவும் பஸ் இருக்கும். காரைக்கால் இருக்கட்டும் இல்லை மயிலாடுதுறை, அது மாதிரி இந்த பக்கம் திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, வேதாரண்யம், தஞ்சாவூர், திருச்சி, எல்லாம் திருவாரூர்லாம் பஸ் அடிக்கடி இருக்கும். நாகப்பட்டினத்தில் எஸ்சிடிசி டெப்போ இருக்குது, அதே மாதிரி கவுண்டர் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நிறைய இடங்களுக்கு பஸ் இருக்கும். குறிப்பாக சென்னை, பெங்களூர், இந்த பக்கம் சவுத்தில் நாகர்கோவில், மார்த்தாண்டம் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பஸ் இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸும் இங்கே வரும். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 போய் சொல்கிறாப்புல. பார்க்கலாம். இங்கே இருக்கோம்னா ஒரு 2 hours 20 minutes போயிடுவான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த மணிக்கு போகிறான்ட்டு. காரைக்கால் போகணும், சீர்காழி போகணும், அதெல்லாம் தாண்டி தான் ஃபைனலாக சிதம்பரம். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டுருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துக்கு கண்டினியூக்கு வருங்க. திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, கட்டுமாவடி, மீமிசல், தொண்டி. நாகப்பட்டினம் தாண்டி நம்ம நாகூர் ரீச் பண்ணியிருக்கோம். நாகூர் தான். நாகப்பட்டினத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாகூர் வருது. ஸோ நாகூர் வந்து ஃபேமஸ், அதாவது ரொம்பவும் அறியப்பட்ட தர்கா இருக்குது, ஃபேமஸ்ஸு. ஸோ புகழ்பெற்ற தர்கா இங்கே இருக்குது நாகூரில். அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்கு பின்னாடி கீழே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவல் அதிகமாக வருவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியில் அதிகமாக வருவாங்க. நம்ம இப்போ புதுச்சேரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நிறையா வந்து பார் பார்க்க முடியுது, ஒயின் ஷாப் எல்லாமே. இது ஆர்டிஓ செக் போஸ்ட் காரைக்கால். நாகப்பட்டினத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகூர் வந்து ரொம்ப பக்கம். லிக்கர் ஷாப் தான், ஒயின்ஸ், ஜெனிதா ஒயின்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ராயல் ஒயின்ஸ். நாகப்பட்டினம் காரைக்கால்லேருந்து பாண்டிச்சேரி 146 கிலோமீட்டர். காரைக்கால் 7 கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி திருநள்ளாறு பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டரு. காரைக்கால் தலைநகரான புதுச்சேரி 143. இப்போ காரைக்கால் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து டீசல் போடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ டைப் இருக்கும் இருக்குது, சிதம்பரம் டெப்போக்கும் இங்கே பெட்ரோல் பங்க்கும். அதுக்கு முன்னாடி வண்டி நிற்கிது சென்னைக்கு போகிறது, இந்த நிற்கிதா. ஸோ அதுவும் டீசல் போட தான் வந்திருக்கு. டீசல் அடிச்சுட்டு நம்ம 1 கிலோமீட்டருக்கு.
இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். காரைக்காலில் நேரு வீதி மதக்கடி காரைக்கால் செம்மையாக இருக்குல்ல. 2 பக்கம் மரங்கள், கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, வெயில் கிடையாது. காரைக்கால் சென்னை. காரைக்கால் ஜிஹெச். வெல்கம் டு காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துட்டோம். கண்டுக்குது நம்ம வண்டி அதே மாதிரி நிற்கிது. பிஆர்டிசி 3 பஸ் நிற்கிது. டைம் பாருங்கள் 3:05 காரைக்கால். ஆக்சுவலி இது வந்து நம்ம செகண்ட் டைம் வர்றோம். ரீசெண்ட் டைம்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால்லேருந்து கோயம்புத்தூர் ட்ரை பண்ணோம் இல்லையா, இது பஸ்ஸில். இது பஸ்ஸில் இது வேளாங்கண்ணி போகிறது, அந்த பக்கம் ட்ரை பண்ணோம். கோயம்புத்தூர் போகிற பஸ் புது வண்டி நைட் டைம் ட்ரை பண்ணோம். அதுக்கு பிறகு போகிறோம். சியூ காரைக்கால். காரைக்கால் கிலோமீட்டர் இருக்கோம். அவ்வளோதான். இங்கே 2 நிமிஷம் தான் பிரேக்கு. ஸோ நம்ம பாண்டி விட்டு வெளியே வந்துட்டோம். யூனியன் பிரஸ்லேருந்து ஐ திங்க் ஸோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துருச்சு. பாண்டி 128, சென்னை 290, சிதம்பரம் 54 கிலோமீட்டர் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் நம்மளுடைய ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளை ஆரம்பம். காரைக்கால் விட்டு ஃபஸ்ட் ஊர் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி. டைம் பாருங்கள் 3:20. இறங்குமா கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஆண்குளிச்சல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் சூப்பர் ரோடு வந்துடும். ஈஸியாக கைஸ். இப்போ நம்ம சீர்காழி வந்திருக்கோம். சீர்காழி முக்கியமான ஊர். இப்போ சீர்காழி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்துருச்சு. முன்னாடி வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்துச்சு. மயிலாடுதுறை தனியாக பிரிக்கவும் மயிலாடுதுறைக்கு வந்துருச்சு சீர்காழி. சீர்காழி பஸ் ஸ்டாண்ட். சீர்காழி டைம் பாருங்கள் 4:10. அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் சீர்காழி. கூடத்தை பார்த்தீங்களா, சீர்காழி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் வேலையை முடிச்சு போகிறதுங்க. பஸ் இல்லை. நல்லா ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பழசாக தெரியுது. சீர்காழி வேலை நடந்துகிட்டு இருக்கோம் இந்த பக்கம்னா. சிதம்பரம் இன்னும் ஒரு 19 கிலோமீட்டருக்கு நம்ம ரைட் எடுத்து போக போகிறோம். அப்படியே லெஃப்ட்டில் போனால் 22 கிலோமீட்டர் மயிலாடுதுறை. பைபாஸ் பாருங்கள் அப்படியே போகுது.
இப்போது நான் ரீச் பண்ணிக்க ஊர் பார்த்தீங்கன்னா புத்தூர். கொள்ளிடம். நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம். டைம் பாருங்க 4:30 ஆயிடுச்சு. 4:32 கொள்ளிடம். கொள்ளிடம் ஆறு பாருங்க. கொள்ளிடம் ஆறு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி 22 கிலோமீட்டரு, சிதம்பரம் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர். ரைட் எடுத்தா சூப்பரான ரோடு, 4 வழிச்சாலை. கோயில் வியூ பாருங்க. நடராசர் கோவில் பிரம்மாண்டமாக இருக்கா. சிதம்பரம் நடராஜர் கோவில். கைஸ் இதான் கோயிலுடைய ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாப்பு. நம்ம பஸ்ஸாக போகிறத இறங்கி ஊரில் போய்க்கலாம், கோயிலுக்கு போய்க்கலாம். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் டைம் பாருங்க 4:50. இருக்கலாமாப்பா? ரைட், தேங்க்யூ. ரைட், see you, டாட்டா சொல்கிறாப்புல நம்ம டிரைவர்னா. பார்ப்போம். சரி. கைஸ் வெற்றிகரமாக நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணிட்டோம். உலக புகழ்பெற்ற நடராஜர் டெம்பிள் லொக்கேட்டாக இருக்கிற சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதுரையிலேருந்து சிதம்பரம் ட்ரை பண்ண நினைக்கிறேன். எஸ், ஆமாம், அதான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே முடியல. பட்டு நம்ம டிசைட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம லேண்ட் ஆகிட்டோம் சிதம்பரத்துக்கு. ரொம்பவே ஹாப்பி. நான் ரொம்ப நாள் கழிச்சு வரோம் இல்லையா, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியான குரூப். ஓகேயா, நம்ம டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே சூப்பர் சப்போர்ட்டிவ். போகும்போதே ஷேக் பண்ணிட்டு போனாங்க, கையை காமிச்சு போனாங்க. அந்தளவுக்கு சூப்பர் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. வண்டியுமே சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பக்கத்துலேருந்து வரவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு டேரெக்ட் பஸ்ஸு உங்களுக்கு சிதம்பரத்துக்கு. சிதம்பரம் மட்டும் இல்லாது காரைக்கால் போகிறதாலும் வந்துக்கலாம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஸோ முக்கியமான ஊர்லாம் கிராஸ் பண்ணி தான் வர்றாங்க. இதை தாண்டி நீங்கள் கூட நீங்கள் கடலூர் போகலாம், பாண்டிச்சேரி போகலாம், ஏன் சென்னை கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வாண்டட் இந்த பக்கம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா பஸ்ஸு வந்து எல்லா இடம் நிற்கலை, அதான் சொல்கிறேன். எல்லா லோக்கல் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஊர் நிற்பாங்க. பட் இவங்களாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக நிற்பாட்டினாங்க. எங்கே நிற்பாட்டினாங்கன்னா இந்த பக்கம், அதாவது நாகப்பட்டினம் தாண்டி சின்ன சின்ன ஊர் நின்றாங்க. ஏன்னா அவங்க ரீஜன்லேயே அவங்க ஏரியானால நிற்பாட்டிருப்பாங்க. மற்றபடி டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுங்க. ஒன்றும் எல்லாமே ஸ்டாண்டிங் தான். எந்தெந்த ஸ்டேஜில் நிற்பாட்டினாலும் நின்று தான் வர்றாங்க. அந்தளவுக்கு டிமாண்டான பஸ் தான் அது. சிதம்பரத்தில் 2 டிப்போ இருக்குது. அது ஒரு டிப்போவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நாகப்பட்டினம் ரீஜன்லேருந்து. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நைட் எடுத்து காலைல போயிடுவாங்க, 3 மணிக்கெலாம் போயிடுவாங்க நான்மாடு. அப்புறம் அகைன் பார்த்திங்கன்னா இங்கே 7:45 எடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 மணி நேரம் 5 நிமிஷம் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ பயங்கர வெயிலுங்க. வெயில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. செம்ம வெயில். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து சேஃபாக ரீச் பண்ணியாச்சு. வீடியோ முடிக்க போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான நினைச்சிக்கலாம். அண்ட் தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.